வணக்கம் நண்பர்களே, ஈரோட்டிலிருந்து உங்கள் கோபையா பேசுகிறேன். நமது அடுத்த வகுப்பு அற்புத வகுப்பு. சென்னிமலையாண்டவனின் அரும்பெரும் கருணையினால் கிடைத்த ஆயுள் பாவக வகுப்பு. ஆம் நண்பர்களே, 8ஆம் பாவக வகுப்பை வருகின்ற 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 7 மணி அளவிலிருந்து ஜூம் வகுப்பாக 2000 ரூபாய் கட்டணத்திலே ஆரம்பிக்க இருக்கிறேன் நண்பர்களே. என்ன சொல்ல போகிறீர்கள் இந்த 8ஆம் பாவத்திலே என்று நீங்கள் நினைக்கலாம். நண்பர்களே, நீங்கள் என்ன வேண்டுமானாலும், எத்தனை அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம், அல்லது எத்தனை அதிர்ஷ்டங்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஆயுள் ஒன்று இல்லாவிட்டால் எந்த வகையிலும் பிரயோஜனமற்றதாகவே அத்தனை பலன்களும் போகிறது. எனவே இந்த வகுப்பிலே நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்னவென்றால், ஆயுள் நிர்ணயம், ஆயுள் பாவத்தை நிர்ணயம் செய்வது எப்படி. நீங்கள் குறைந்த ஆயுளா, நீங்கள் நீண்ட ஆயுள் உடையவரா, மத்திம ஆயுள் உடையவரா, திடீர் மரணமா, தற்கொலை உடையவரா, அல்லது விபத்தினால் மரணமா, அல்லது ஏதேனும் நோய்களினால் கண்டமா, அல்லது மரணத்திற்கு பின்பு உங்களுக்கு புகழுண்டா, அல்லது மரணம் விமர்சிக்கப்படும் அளவுக்கு இருக்குமா என்பதனை எல்லாம் இந்த வகுப்பிலே உங்களுக்கு மிகுந்த விரிவாக, தெல்ல தெளிவாக, உதாரண ஜாதகங்களுடன் விளக்கப் போகிறேன் நண்பர்களே. இது ஆயுள் கணித வகுப்பு. உங்களுடைய ஆயுள் எவ்வளவு என்பதனையே இந்த வகுப்பிலே நீங்கள் கற்று பயின்ற பின்பு நீங்கள் தாராளமாக தெரிந்து கொள்ள இயலும். அது மட்டுமல்ல நண்பர்களே, இது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் என்கிறார்கள். மாங்கல்ய ஸ்தானம் எப்படிப்பட்டது, அது பலமாக இருக்கிறதா, இல்லை மாங்கல்ய குறைபாடு இருக்கிறதா என்பதனையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து, அதற்கு பரிகாரம் என்றால் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள், கொண்டு போய் மாங்கல்யத்தை கோவில் உண்டிலே போடு என்கிறார்கள். அப்படி கிடையாது. அவற்றை எல்லாம் விட எளிமையான, மிக சிறந்த, அற்புதமாக பழித்து கொண்டிருக்கும் எளிமையான பரிகாரங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதேபோல் பெண்களுக்கு 8ஆம் பாவம் என்றால், மாங்கல்ய ஸ்தானம் என்றால், பெண்களுக்கு என்று ஆயுள் ஸ்தானம் எது, அதை எப்படி பிரித்து பார்ப்பது என்பதனையும் சொல்ல போகிறேன் நண்பர்களே. அதேபோல் திடீர் அதிர்ஷ்டம், புதையல் என்கிறார்கள் இந்த 8ஆம் பாவத்தை. எப்படி திடீர் அதிர்ஷ்டம் வருகிறது? திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதகத்திலே எந்த நேரத்தில் வேலை செய்கிறது, நீங்கள் உண்மையிலேயே திடீர் அதிர்ஷ்டம் உடையவர் தானா என்பதனையும் சொல்ல போகிறேன் நண்பர்களே. இதனால் உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரம் என்பதனையும் நீங்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஒரு அற்புத வாய்ப்பை இந்த வகுப்பு உங்களுக்கு வழங்கப் போகிறது. அது மட்டுமல்ல, 8ஆம் பாவாதிபதி திசையிலே என்ன செய்யலாம், என்னவெல்லாம் நடக்கும், நீங்கள் பயப்பட வேண்டுமா என்பதனையும், தேவையில்லை என்பதனை எப்படியெல்லாம் அந்த 8ஆம் பாவத்தை நாம் அனுபவ ரீதியிலே அதிர்ஷ்டகரமாக்கி அந்த திசையை கொண்டு செல்வது என்பதனையும், அஷ்டம சனி என்றால் என்ன, அஷ்டம குரு என்றால் எப்படி நாம் நடக்க வேண்டும் என்பதனையும், சந்திராஷ்டமம் அதுவும் 8ஆம் பாவமே, சந்திராஷ்டமத்திற்கு என்ன பரிகாரங்கள், என்ன விதமான முயற்சிகளினால் சந்திராஷ்டமத்தையும் அதிர்ஷ்டகரமாக மாற்ற முடியும் என்பதனையும் புட்டு வைக்கப் போகிறேன் நண்பர்களே. அது மட்டுமல்ல, இந்த 8ஆம் பாவம் தான் ஜோதிடத்திலே ஒரு அமானுஷ்யத்தை சொல்லுவது. அமானுஷ்யத்தை கண்டறிவது எப்படி, அமானுஷ்யத்தை அறிந்த பின்பு அதை ஜோதிடமாக சொல்வது எப்படி, அமானுஷ்யத்தை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்பதனையும் இந்த வகுப்பிலே மிகுந்த விரிவாக உங்களுக்கு விளக்கலாம் என்று நினைத்துள்ளேன் நண்பர்களே. அது மட்டுமல்ல நண்பர்களே, இந்த 8ஆம் பாவம் குவாரி என்கிறார்கள் நண்பர்களே. கிரானைட், இந்த மண்ணுக்குள்ளே இருக்கின்ற கற்களை வெட்டி எடுத்து குவாரியாக நீங்கள் தொழில் செய்தாலும், கிரானைட்டாக தொழில் செய்தாலும், இந்த கிரானைட் எப்படி உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் ஜாதகத்திலே அதற்குண்டான அமைப்பு இருக்கிறது என்றால் இந்த 8ஆம் பாவம் தான் அதை உறுதி செய்கிறது நண்பர்களே. அது மட்டுமல்ல, நிலத்தடியிலே இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்களை தோண்டி எடுப்பதும், அதற்கு உண்டான காரகமும், அதை எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்கிறதையும், அதனால் ஏற்படக்கூடிய உங்கள் அதிர்ஷ்டங்களையும் நான் சொல்லித்தரப்போகிறேன் நண்பர்களே. அது மட்டுமல்ல, உங்களுக்கு திடீரென்று ஒரு கண்டம் வருகிறது.
எல்ஐசி போட்டிருந்தால் குடும்பம் நன்றாக இருந்திருக்குமே, இப்படி போய்விட்டோமே என்று உங்கள் குடும்பம் கதறும். அந்த மாதிரி எல்ஐசி போட வேண்டியவர் யார்? இல்லை, எல்ஐசியே தேவையில்லை, நீங்கள் 100 வருடம் வாழப் போகிறீர்கள், எல்ஐசி போட்டு என்ன பிரயோஜனம்? அப்படி உள்ள ஜாதகம் எது என்பதனையும் அதற்கு உண்டான வழிமுறைகளையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டுமல்ல நண்பர்களே, 8ஆம் பாவத்திலே நின்ற கிரகங்கள், நவ கிரகங்கள், சூரியன் முதல் கேது வரை அனைத்து கிரகங்கள் நின்றாலும் என்ன பலன் என்பதனையும், 8ஆம் பாவாதிபதி போய் 12 ராசிகளிலும், மேச முதல் மீனம் வரை 12 ராசிகளில் நின்றால் என்ன பலன் என்பதனையும் இந்த 8ஆம் பாவத்திலே அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன் நண்பர்களே. அதேபோல் இந்த பாவமானது உங்கள் தாயின் பூர்வீக சொத்தை சொல்லுவது. நிறைய பேர் எனக்கு தாயார் சொத்து கிடைக்குமா கிடைக்குமா என்று கேட்பார்கள். அதற்கு கிடைக்குமா இல்லையா என்பதனை உங்கள் தாயார் ஜாதகமே இல்லை என்றாலும் உங்கள் ஜாதகத்திலேயே பார்ப்பது எப்படி என்பதனையும் சொல்லித்தரப் போகிறேன். அதேபோல் குழந்தையின் ஜாதகத்திலே அவன் என்ன படிப்பான் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்கள் ஜாதகத்திலேயே உங்கள் குழந்தைக்கு சொத்து கிடைக்குமா, உங்கள் குழந்தை பிறந்த பின்புதான் உங்களுக்கு சொத்தா, அல்லது உங்கள் குழந்தை நன்றாக படிப்பாரா, உங்கள் குழந்தை நன்றாக பதவியிலே இருப்பாரா, அரசாங்க வேலையிலே இருப்பாரா என்பதனை எல்லாம் சொல்ல போகிறேன் நண்பர்களே. உங்களுடைய குழந்தை பிறந்த பின் உடனே இறக்கிறதா, உங்கள் குழந்தைக்கு இருதய பயம் வருகிறதா, இருதய கண்டம் உண்டா என்பதனையெல்லாம் கூட இந்த 8ஆம் பாவம் உங்களுக்கு விளக்கப் போகிறது நண்பர்களே. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டகரமான அற்புதமான இதுவரை யாரும் சொல்லாத இந்த ஆயுள் கணிதத்தை உதாரண ஜாதகங்களுடன் சென்னிமலை ஆண்டவனின் கருணையினால் வருகின்ற 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு வகுப்பு ஆரம்பிக்க இருக்கிறது. சீக்கிரம் சேர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நிறைய பேர் பணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். என்று இல்லாவிட்டால் என்றும் இல்லை. நன்றி நண்பர்களே. உங்கள் ஈரோடு கோவியா.